நீங்க சொன்னது எல்லாமே ஏற்றுக்கொள்ள ஒரு சேலஞ்சு தான். ஏன்னா, அந்த அளவுக்கு நீங்க அஷ்யூரன்ஸ் குடுக்குறீங்க. ஆனா, இந்த சமுதாயத்துல வந்து அதற்கான இன்னும் விழிப்புணர்வு. ம். உதாரணமா என்னையே எடுத்துக்கலாங்களேன். நான் என்னுடைய காலகட்டத்துல, கடந்த காலத்துல அப்படின்லாம் ஒரு அறிவிலியா, ம். மருந்துங்கிறது அவசியப்படுதுங்கிற எண்ணத்திலேயே வளர்ந்துட்டோம். ஆனா, ஐயா, இப்ப நீங்க வந்து குறிப்பா சொல்றீங்க. குறிப்புணர்ந்தவர்ங்கிற எண்ணத்துல சொல்றீங்க. இது என்னால செய்ய முடியும். மருந்து இல்லாம என்னால எதையும் சாதிச்சு கொடுக்க முடியும். ஆனா, அதை ஏற்றுக்கொள்ளும் பக்குவமும், அந்த ஒரு மன உணர்வும் யாருக்குமே இன்னும் வரல. அதுக்கு காரணம் என்னன்னாங்கய்யா, புரிதல் இல்லை. ஒரே வார்த்தை என்னன்னாங்க, யாருக்குமே புரிதல் இல்ல. இந்த அவசர உலகத்துல எல்லாரும் பொன், பொருள் அப்படிங்கிற அந்த ஒரு பொருளாதாரத்த தேடி ரேஸ்ல ஓடுற மாரி எல்லாரும் ஓடுறீங்களே தவிர, எதற்காக நான் உழைக்கிறேன்? எதற்காக இவ்வளவு கஷ்டப்படுறேன்? இத நான் என்ன பண்ணணும்? இத நான் முழுமையா கஷ்டப்பட்டத நான் அனுபவிச்சேனா? என் பிள்ளைங்கள அனுபவிச்சுச்சா? அப்படின்னு நீங்க உணர்ந்து பார்த்தீங்கன்னா, நம்ப செய்யறது சரியா, தவறான்னு உங்களுக்கு புரியும். ஆனா அப்படியெல்லாம் இல்ல. நீங்க இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, எல்லாம் பண்றீங்க, ராப்பகலா உழைக்கிறீங்க. ஆனா கடைசி காலத்துல நீங்க சம்பாரிச்ச ரூ. 100ல ரூ. 80 நீங்க கடைசி காலத்துல ஆஸ்பத்திரியில தான் குடுக்குறீங்க. அப்ப நீங்க அத உழைச்சு என்ன பலன் இருக்கு? அப்ப நீங்க எதற்காக இப்படி உழைச்சீங்க? அப்படிங்கிறத ஒரு இடத்துல நின்னு யோசிச்சா மட்டும் தாங்கய்யா இதுக்கு விடை கிடைக்கும். இந்த இடத்துல இன்னைக்கு மக்கள் என்ன கேட்கறாங்கன்னா, எனக்கு வலி. எனக்கு இந்த வலிய நிப்பாட்டணும்னா நான் இன்னைக்கு வேலைக்கு போணும். இன்னைக்கு வேலைக்கு போகலைன்னா சம்பளம் இல்ல. அப்படின்னு சொல்றாங்களே தவிர, இன்னைக்கு இன்னைக்கு அப்படின்னு எல்லாம் இன்று அப்படிங்கிற இதுல ஓடுறாங்களே தவிர, இதனால நாளைக்கு என்ன நடக்க போகுது எனக்கு? இதனால லாபமா? நட்டமா? என்னுடைய உடல் நல்லா இருக்குமா? இல்ல பாதிக்குமா? நான் சம்பாதிக்கிற அந்த பொருளாதாரம் என்கிட்ட இருக்குமா? போயிருமான்னு யாரும் யோசிக்கிறது இல்லைங்க. அப்படி யோசிச்சிருந்தாங்கன்னா, அந்த அடிபடுற நேரத்துல பரவாயில்ல என் உடம்பு தான் முக்கியம் அப்படின்னு ஒரு 1/2 மணி நேரமோ, 1 நாளோ ஓய்வெடுத்து தன்னைத்தானே பராமரிச்சுக்குருவாங்க. இன்னைக்கு அப்படி இல்ல யாருமே. எனக்கு இன்னைக்கு சரியாயிருச்சு. நாளைக்கு என்ன நடந்தாலும் பரவால்ல அப்படின்னு போறதுனால இந்த பாதிப்பு நெறைய ஏற்படுது. இல்ல இத வந்து நான் ஏத்துக்கிறேங்க. இத நம்ம வந்து ஒரு விழிப்புணர்வோடு இத நம்ம செயல்படுத்தணும்னா, எதுக்குமே ஒரு உதாரணம் சொல்றீங்க. எந்த ஒரு செயலுக்கும் இப்படி ஒரு உதாரணம் சொல்றோம் இல்லைங்களா? அது மாதிரி ஒரு நோயால பாதிச்சவங்கள நாம மீண்டு வந்திருக்கோம். அப்படின்னா, அவங்கள அது காரணமா அந்த இடத்துல பயன்படுத்தி, அது ஒரு விளம்பரமா ஐயா ஒரு இன்னைக்கு மக்களுக்கு வந்து இது என்ன வெளிப்படுத்தினா ஆகுதுன்னாங்க ஐயா, என்ன ஆகும்னு நெனைக்கிறீங்க? ஐயா இன்னைக்கு இது என்ன ஆகுதுன்னாங்க, நெறைய பேர் இப்படி பண்ணி, இதையே ஒரு பிசினஸா கொண்டு போயிடுறாங்க. நான் இன்னைக்கு எனக்கு என்னமே தெரியாட்டினாலும், ஒரு 4 பேர கூட்டிட்டு வந்து இவங்கள நான் குணப்படுத்தினேன். இவங்கள நான் சரி பண்ணிட்டேன். இவங்கள்ட்ட கேளுங்க அப்படின்னு சொல்லி, அவரு பிசினஸ டெவலப் பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு அதுவும் ஒரு மிஸ்யூஸா போயிட்டு இருக்குங்க. அதனால இந்த விழிப்புணர்வ நாங்க எப்படி பார்க்குறோம்னா, இயற்கைய என்னைக்குமே வியாபாரம் பண்ண முடியாதுங்க. இயற்கையோடைய முடிவே என்னன்னாங்கய்யா, இயற்கை ஒரு கட்டத்துல அது சீர்கெடும்போது, அது எல்லாத்தையும் அழிச்சிட்டு தன்ன தானே புதுப்பிச்சுக்கும். இதுதான் இயற்கையுடைய வேலை. அது அது மாரி நாங்க என்ன பண்றோம் பார்க்குறோம்னா, இப்ப இயற்கைய புரியாதவங்க போவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல அவங்களுக்கு ஒரு பேரழிவு ஏற்படும்போது, தன்னை உணர்றதுக்கான வாய்ப்ப இயற்கை உருவாக்கி குடுக்கும். அப்போ உணர்வாங்க இல்லையா? அப்ப அவங்க ஆட்டோமேட்டிக்காக இயற்கையை தேடுவாங்க, தேடி வருவாங்க. உதாரணத்துக்கு இப்ப கொரோனாவுல நல்லா ஓடுனாங்க. ஆனா வழி கிடைக்காம இப்ப நெறைய பேர் இயற்கையை தேட ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? அதத்தான் நாங்க எதிர்பார்க்கிறோம். அப்போ ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளயும் இந்த இயற்கைய விதைக்கணும் முதல்ல. அது நாளைக்கே மரமாகுமான்னா ஆகாது. மரம் ஆகுறதுக்கு நாளாகும். தளிர் விட்டு துளிர்ந்து வர்றதுக்கு நாளாகும். அதுக்காக நாங்க காத்திருக்கோம். நாங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா, விதைகள போட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த இயற்கைய பத்தி எல்லாருக்கும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு விதையா போடுறோம். அது யார் மனசுல ஆழமாக விழுந்து, எந்த அளவுக்கு துளுக்குதோ, அவங்க இயற்கைய தேடி கொஞ்சம் கொஞ்சமா வருவாங்க. இதுதான் நாங்க இயற்கைய நம்புறோம். இல்ல இது வந்து ஓகே தாங்க. இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதாவது "விடிய விடிய ராமாயணம் கேட்டு, விடிஞ்சு ராமர்ட்ட சீதைக்கு என்ன ஆகுதுன்னா, சித்தப்பான்னு சொன்னாங்க." அப்படின்னு ஒரு கணக்குல இன்னைக்கு காலம் ஓடிட்டு இருக்கு. இத நம்ம சீர்படுத்தணும்னா, இதுக்கு கட்டாயமா ஒரு விழிப்புணர்வுங்கிறது என்ன பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாங்கய்யா. அவசியப்படுது. விழிப்புணர்வு தேவைதாங்கய்யா. உதாரணமா, இப்ப நான் என்னுடைய இதுல வச்சுக்கங்களேன். இத வந்து ஒரு 4 பேருக்கு ஒரு தெளிவுபடுத்தணும்னு நம்ம யோசிக்கும் பொழுது, அதனால பின்விளைவுகளும் நெறைய இருக்கு. ஐயா ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேங்கய்யா. இது வந்து ஒரு ஞானம்னு வச்சுக்கங்களேன். இந்த ஞானம் எப்படி அப்படின்னா, இந்த ராமானுஜர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தாரு இந்த உலகத்துல. பண்டைய காலத்துல ராமானுஜர்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் வந்து ஒரு குரு கிட்ட சீடரா போகணும்னு ஆசைப்பட்டார். அவர் போய் அவரு ஞானத்தை அடையணும், நான் என்னை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப வருஷமா அவருக்கு ஆசைப்பட்டு ஒரு சீடர்ட்ட போய் இருந்திருக்காரு. ஆனா இருந்து பல ஆண்டுகள் இருந்தும் அவருக்கு அவர் குரு தீட்சை கொடுக்கல. ஏன்னா குருவுக்கு தெரியும் இல்லையா? சீடர் எப்படி என்ன ஏதுன்னு தெரியும் இல்லையா? அதனால அவருக்கு கொடுக்கல.
இவரு ஒவ்வொரு ட்ரிப்பும் போய் கேட்கும்போது இன்னும் உனக்கு பக்குவம் இல்ல தர்றேன் அப்படியே சொல்லி சொல்லி காலங்கள் அதிகமாச்சு. ஒரு நாள் போய் சண்டையே போட்டாரு. இப்ப நீங்க என்ன சொல்லி குடுப்பீங்களா? குடுக்க முடியாதான்னு. நீ 12 வருஷம் காத்திரு சொல்லி தரேன்ட்டாரு. உடனே அவர் என்ன பண்றாரு? 12 வருஷம் வாய் திறக்கவே இல்ல. 12 வருஷம் முடிஞ்ச உடனே போய் குருகிட்ட நின்னுட்டாரு. ஐயா 12 வருஷம் முடிஞ்சு போச்சு. எனக்கு நீங்க சொல்லிக் குடுங்க அப்படின்னு. குரு பார்த்தாரு. சரி, இவரு சரி வர்ற மாரி இல்ல. சரி அப்படின்னு அவர் உபதேசம் பண்ணிட்டாரு. இவர் பண்ணுன உடனே இவர் என்ன பண்ணிட்டாரு? அடுத்த நிமிஷமே ஒரு கோயில் மதில்ல உள்ள செவுரு மேல ஏறி, அங்க வர்ற உலகத்துல உள்ள எல்லா வர்ற மக்கள் எல்லாம் கூப்பிட்டு, "இங்க வாங்க, இனிமே இறைவன எங்கேயும் தேடாதீங்க. இறைவன் இங்க தான் இருக்காரு. இதுதான்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரத்த சொல்றாரு. அப்ப அங்க உள்ள மக்கள்லாம், "பைத்தியம் ஏதோ உளறுது. ஏதோ ஒரு லூசு" அப்படின்னு திட்டிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஆனா இவர் கூப்பிட்டு எல்லார்ட்டயும் சொல்றாரு. இவரு இந்த பல ஆண்டுகள் தவம் இருந்து இவர் கத்துக்கிட்ட அந்த ஞானத்த மக்கள்கிட்ட போய் சொல்றாரு. மக்கள் யாருமே நம்பல. அது புரிஞ்சுக்கல. அப்ப குரு கிட்ட வர்றாரு. குரு வர்றாரு. "இப்ப தெரியுதா? நான் ஏன் உனக்கு கத்துக் குடுக்கல?" அப்படின்னு. "அப்போ இதனால பலன் இருக்கா?" அப்படின்னு கேட்டா, இல்ல. ஆனா அவரு என்ன நினைக்கிறாருன்னா, "யாம் பெற்ற இன்பப் பெருக இவ்வையகம். நான் பலன் அடையாட்டினாலும் பரவால்ல. எல்லாரும் பலன் அடையணும்னு நினைச்சேன். ஆனா அது நடக்கல" அப்படின்னு சொல்றாரு. "தீதும் நன்றும் பிறர் தர வாரே." இந்த உலகத்துல நன்மையையும், தீமையும் யாராலயும் யாருக்கும் குடுக்க முடியாது. நான் எவ்வளவுதான் கத்துனாலும், நான் எவ்வளவுதான் சொன்னாலும், அத உள்வாங்கி யாருக்கு போகணும்னு இருக்கோ, அவங்க அத உள்வாங்கிக்கிட்டு வருவாங்க. ஒரு 100 பேர் இருக்காங்க. நான் மேடையில போய் கத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா, அதுல ஒருத்தவங்க வருவாங்க. பாக்கி 99 பேர் காதுல வாங்கிட்டு போயிருவாங்க. அப்போ அதுக்காக நம்ம விழிப்புணர்வு பண்றது தவறுன்னு நான் சொல்ல வரல. அந்த புரிதல் எல்லாருக்கும் போகாது. அவங்கவங்க உள் வாங்கணும். அவங்கவங்க இயற்கையை தேட ஆரம்பிக்கணும், புரியணும். அவங்க உள் வாங்கும்போது ஆட்டோமேட்டிக்கா வருவாங்க.